ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சமயம் புத்தரோட சீடர்கள் ஊரூராக போய் வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கையை வாழ வேண்டிய முறை, பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறதுக்காக ஒருத்தரும் ஒரு ஊரை சூஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்களாம். ஒரே ஒரு சீடர் மாத்திரம் புத்தர் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தார். இப்போ புத்தர் கிட்ட என்னப்பா நீ போகலையா அப்படின்னே, நீங்களே சொல்லுங்க குரு, எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ யோசிச்சு வச்சிருப்ப இல்லையா எந்த ஊருக்கு போகணுன்னு, முதல்ல ஒன் சாய்ஸை சொல்லு அப்படின்னு சொல்ல விட்டு ஒரு கிராமத்து பேரை சொன்னாராம் அந்த சீடர். அச்சோ, அங்கே ஒரே மொரடங்களே, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, நல்ல பழக்க வழக்கங்கள் தெரியாது, எப்போதும் சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமே, அந்த ஒரு கிராமத்துக்கு நீ போகணுன்னு ஆசைப்படுற அப்படின்னோடனே அந்த சீடரும் ஸ்டபனா ஆமாம் அப்படின்னு ஒரு பதிலை கொடுத்தாரு. அப்போ புத்தர் சொன்னாராம், அந்த மாதிரி உன்னை 3 கொஷின்ஸ் கேட்க போகிறேன், அதுக்கு நீ கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துட்டேன்னா நீ தாராளமாக அந்த கிராமத்துக்கு போகலான்னு முதல் கொஷின் கேட்டாராம். நீ அந்த கிராமத்துக்குள்ளே போகிறேன்னு வை, அடி எடுத்து வைக்கிற, அங்கே உன்னை வெல்கம் பண்ணுறதுக்கு பதிலாக கண்ணா அப்படின்னாலும் உன்னை அவமானப்படுத்துகிறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் குருவே, என்ன அடிக்காமல் விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாரு. ஓஹோ, இப்போ என்னோட 2வது கொஷின் கேட்குறேன், அடிச்சுட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? நான் மறுபடியும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன், என்ன கொல்லாமல் விட்டாங்களே அப்படின்னு. அப்படின்னு யோசிச்சவரா புத்தரை தன்னோட 3வது கொஷினை கேட்டார். உன்னை இப்போ கொன்னுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ, என்ன பதில் வச்சுருக்கேன் இந்த கொஷனுக்கு? அதுக்கு சீடர் சொன்னாராம், இப்போ கடவுளுக்கு நிஜமாவே கோடான கோடி நன்றி நான் சொல்லுவேன், இந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாவை ஏற்றுப்பேன் நான் அப்படின்னு சொன்ன விட்டு புத்தருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யூ ஆர் ஃபிட் டு கோ டு தட் வில்லேஜ்னு பிளெஸ் பண்ணி அமைச்சார். இப்போது ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் பாதி ஃபில்லாக இருக்குது தண்ணி. ஹவ் ஆர் யூ லுக்கிங் அட் த கிளாஸ்? ஹாஃப் ஃபுல் ஆர் ஹாஃப் எம்டி? லைஃப்பில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்க போகுது. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணி அதை நீங்கள் அணுக போகிறீங்களா, இல்லை ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு புலம்பிட்டு அந்த கஷ்டத்தை மேலே இன்னும் பெரிய கஷ்டமாக பண்ணிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தாங்க.